மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது மிதுன ராசிக்கு பார்த்தேன் அப்படின்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர். ஏற்கனவே இப்போது குரு பகவான் ஜென்மஸ்தானத்தில் உட்காந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்கார் மிதுன ராசிக்கு ஜென்மத்தில் குரு வனவாசம் தான் போராத காலத்தில் கொஞ்சம் போயின்னு இருக்கு. இப்போது சனி பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது நடக்கிறது. உங்கள் மனசில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கோம்னா என்ன ஒன்று நினச்சிட்டு இருப்பேன்னா ஏற்கனவே படாத பாடுபட்டுன்னு இருக்கோம், இதில் இப்போ இவர் வேறு மாறுறாரா, இவர் வேறு என்னத்தையை கொண்டு வந்து போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவானுடைய 10ஆம் இட மாற்றம் ஓரளவுக்கு நல்லது தான். இதற்கு ஜீவன சனி அப்படின்னு பேர். இதனால் என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், நான் கவனிங்கோ. இதில் முதல்ல என்ன ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலையை உறுதி செய்வார். பெரியவா என்ன சொல்லுவார் அப்படின்னா 10ல் பாவியாவது இருக்கணும்பாங்க. பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஞானிகள்லாம் ஒரு 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்க அப்படிம்பாங்க. எதனால் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடியது 10ஆம் இடம். எனக்கு தினந்தோறுமாக வேலை இருக்கும், அல்லது எனக்கு வாரந்தோறுத்தில் ஏதாவது ஒரு நாள் வேலை இருக்கும், அல்லது எனக்கு சீசனுக்கு தான் வேலை இருக்கும், அல்லது எனக்கு வந்து இப்படியான ஒரு வேலை இருக்கும், இதை வச்சு தான் நான் ஜீவிதம் பண்ணணும், இதுதான் எனக்கு வாழ்வாதாரம், என்ன தான் நான் படித்தாலும் அங்கே போனாலும் இங்கே போனாலும் இதை எடுத்தால் தான் எனக்கு வேலை, இதை தொட்டால் தான் எனக்கு காசு, இங்கே போனால் தான் எனக்கு வேலை, இதை தொட்டால் தான் எனக்கு வாழ்க்கை ஓடும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தை தருபவர் 10ஆம் இடத்திற்கு உடையவர். 10ஆம் இடத்திற்கு உடையவர் என்னென்னா ஜீவனஸ்தானம். அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மையை தான் தரும். அதனால தான் 10ல் பாவியாவது இருக்கணும்பாங்க. அதான் பாவி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு நன்மையை தரட்டுமே ஒருத்தவனுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரியவங்கள்லாம் சொல்லக்கூடிய, அறிஞர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அது. இப்போ என்ன பார்த்தேன் அப்படின்னா இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்வார். வேலை இல்லை, மனசுக்கு பிடிச்ச வேலை இல்லை, நான் எனக்கு ரொம்ப தூரம் போய் பண்ணிட்டு இருக்கேன், இது சரியில்லை அது சரியில்லை, நொட்டையாக இருக்குது அது சரியில்லை, கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் நினைக்கக்கூடியவா வேலை சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு வேலை உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை ஏற்படும். அது நன்மை ஒன்று. அடுத்ததாக இந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லையா, அது ஜீவனஸ்தானாதிபதி. அவர் வந்து உங்களுக்கு ஆயுள்காரகனாக இருப்பவர் 9ஆம் பாவத்திற்கு உடையவர். அப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா வேலை நேரம் நிறைய நேரம் வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். ஏற்கனவே நீங்கள் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 11 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கீள் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 12 மணி நேரம் 14 மணி நேரம் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். வேலையே இல்லாமல் இருப்பதற்கு வேலையை கூடுதலாக செய்வது நன்மைன்னு நீங்கள் நினச்சிக்கணும். அப்போது வேலை நேரம் கூடுதலாகுதே அப்படிங்கிற கவலை வேண்டாம். வேலை உறுதி செய்யப்படும், மனசுக்கு திருப்தியான ஒரு வேலையை சனி பகவான் வழங்குவார். அப்போ வேலை நேரம் கூடுதல் ஆனாலும் கூட அந்த வேலையிலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த வேலையின் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிடித்தம், நம்பிக்கை, அந்த மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசையினாலே அதிகமாக அந்த வேலையை ஈடுபாடுடன் செய்ய போகிறீங்க. அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய பார்வையை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து உங்களுடைய 2ஆம் பாவம், அதாவது உங்களுடைய 12ஆம் பாவத்தை அவர் பார்க்குறார். மிதுன ராசியினுடைய 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கடன் சுமை குறையும். உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய முதலீடு, ஏதாவது நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீள், அதில் வந்து நிறையா பேருக்கு பங்குதாரராக இருக்கா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பங்குதாரருடன் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அல்லது அதில் ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். யாராக இருந்தாலும் ஒரு சுயமாக ஒரு சுராட்சிதமான ஒரு வேலையாக இருக்கணும். ஒரு வீடு வாங்கினா யார் மேலே கடன் இருக்குது, வேறு யாராவது அபோதேஷன் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஒரு வீடு வாங்கியிருக்கிறவங்களுக்கு அந்த கடனை நிவர்த்தி பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சமயத்திலே நடக்கும். இந்த 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால என்ன ஆக போகிறதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறையும். முதல் விஷயம், முக்கியமாக வீட்டு கடன் அல்லது உங்களுடைய வாகன கடன், ஏதாவது கார் வாங்கியிருக்கீங்க, அந்த காருக்கு மேலே கடன் இருக்குது, அந்த மாதிரியான கடன், இந்த கடன், இந்த கடன், எந்த கடன் இருந்தாலும் அவைகளெல்லாம் நிவர்த்தியாகும். முக்கியமாக ஒரு பொருள் மீது இருக்கக்கூடிய கடன், புரிஞ்சுங்கோ. அடுத்ததாக உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வார். ஆயுள் ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்தில் போகிறார். 9ஆம் அதிபதி 10. இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதான் முன்னாடியே நான் இன்னொருத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதை இன்னொருத்தரையும் அதை மெயின் பண்ணி சொல்கிறேன். மனதிற்கு பிடித்தமான ஒரு வேலை 9-10 சேர்ந்தால் தான் மனசுக்கு பிடிச்ச வேலை ஒருத்தவனுக்கு கிடைக்கும். அப்போது இந்த 9-10ங்கிறது எல்லாமே இப்போ தனக்கு 6-10ன்னு வச்சுப்போம். என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான், ஆனால் அவனுக்கு பிடிக்காத வேலையை கஷ்டமாக பண்ணிட்டு இருப்பான். அப்போது இதில் 9ங்கிறதுல இன்னொரு நன்மை என்னன்னா, நீங்கள் படித்த படிப்பு என்னவோ அதற்கான வேலையும் 9-10. சில பேர் பார்த்தீங்கன்னா படித்தது வந்து ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருப்பான், ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு துறையில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பான். அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் படிச்சிருப்பாங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு வேலைக்கு போவோமே நான் போயின்னு இருக்கேன் அப்படிம்பாங்க. நிறையா பேர்கிட்ட நான் கேட்டக்கூடிய கேள்வினால இருக்கும். ஆனால் அவங்களாம் ஜாதகத்தில் பார்த்தேன் அப்படின்னா இந்த 9ஆம் பாவம் 10ஆம் பாவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, ஸ்நானப்பிராப்தி கூட இருக்காது. ரெண்டு எங்கேயோ இருக்கும், இது ஒன்று இருக்கும், அது இருக்கும், சம்மந்தமே இருக்காது, பார்வை இருக்காது, ரெண்டும் கஷ்டம். அப்போ என்ன ஆகிடும், இவ என்ன படித்தாலும் இவ படிக்கிற படிப்புக்கும் ஏழைக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்ல வரேன் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9-10னுடைய சம்பந்தம் ஏற்படுறது. ஆக படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கும். சரி, படித்த படிப்புக்கு வேலை கிடைச்சா என்னங்க அப்படின்ட்டா மனசுக்கு திருப்தி கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு படிப்பை படிக்கும்போது தான் என்ன ஏற்படும்னா, இந்த வேலையை இந்த படிப்பு படிக்கணும், இந்த படிப்பு வச்சு நம்ம ஒரு வேலையை பார்க்கணுன்னு ஒரு திருப்திக்காகத்தான் அதை முதல்ல நம்ம படிப்புங்கிறதையே ஏற்படுத்திக்கிறோம் இல்லையா. அப்போது எவர் ஒருவருக்கு அந்த படித்த படிப்புலையே அந்த வேலை கிடைக்குதோ அவளுக்கு தான் அதீதமான திருப்தி ஏற்படும். அப்போது 9-10 சேர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு திருப்தியான வேலை கிடைக்கும், உங்களுக்கு மனசு சந்தோஷமான ஒரு வேலை கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலைக்கும் உங்களுடைய படிப்புக்கும் சம்மந்தமே இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த துறையில் நாம் இருக்கிறோம், இதை என்ன படித்தா இதில் இன்னும் நன்மைன்னு தேடி அதை கண்டுபிடிச்சி அதை படித்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த துறையில் இன்னும் அதீதமான ஒரு சிரத்தையை நீங்கள் வெளிப்படுத்துவீர். நான் புரிஞ்சுங்கோ. இப்போது அதற்கான நன்மையை இப்போது சனி பகவான் உங்களுக்கு வழங்கின்னு இருக்கார். அப்போது எதுக்காக சொல்ல வரேன்னா, 3ஆம் பாவத்தை அவர் பார்க்குறார், 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால. அடுத்ததாக மிதுன ராசியினுடைய 4ஆம் பாவத்தை பார்க்குறார். இதற்கான பலனையும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. 4-12 இல்லையா. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்து, ஒரு பொருள் அல்லது ஒரு வீடு அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 வாகனம் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய அசையா சொத்து, நகை, இதெல்லாம் வச்சுங்கோ. இதெல்லாமே 4ஆம் இடம்ங்கிறது கிரக, அதாவது முக்கியமாக சொன்னீங்கன்னா வீடை குறிக்கக்கூடியது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை எல்லாம் முக்கியமாக சொல்லக்கூடிய உங்களுடைய தாயாரை குறிக்கக்கூடியது, மாதஸ்தானம் அப்படின்னு பேர். அப்போ அந்த இடத்தை சனி பார்க்கறதுனால இந்த மாதிரியான இடத்துல ஏதாவது கடன் இருந்தால் அதையெல்லாம் நிவர்த்தி செஞ்சிருவார். வீட்டு கடன் இருக்கா போயிடும், நகையெல்லாம் கடனில் இருக்கா கவலையப்படாத, எல்லாத்தையும் மீட்டுட்டு வேலைப்போ. இந்த மாதிரியான நன்மைகளை எல்லாத்தையும் இவர் வந்து சனி பகவானுடைய நன்மைகள் தரப்போகிறது. அடுத்ததாக உங்களுடைய 7ஆம் பாவத்தை சனி பகவான் உங்களுடைய 7ஆம் தாவத்தை, மிதுன ராசியினுடைய 7ஆம் தாவத்தை அவர் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவரினால் ஏற்படக்கூடிய நன்மையை அவர் உறுதி செய்கிறார். இப்போ நீங்கள் நினைக்கலாம், எனக்கு கல்யாணமே ஆகலை சுவாமி, நீங்கள் மாட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னா கவலையே விடாதீங்க. சனி 7ஆம் பாவத்தை கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். நிச்சயமாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனசு சங்கடம், 2 பேருக்கும் பிரிஞ்சிருக்கேன், ரொம்ப பேச்சுவார்த்தை பிரச்சனையாக இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதே. இப்போ சனி 7ஆம் பாவத்தை பார்க்குறார், கலத்திரஸ்தானம் பார்வையாகிறது. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் சுமூக உறவு ஏற்படுத்தும். அதனால் நன்மைகள் அதிகமாக தரப்போகிறது. சரியா? இப்போது இதனால் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மிதுன ராசிக்காரா ஜென்மத்தில் குரு போய் கொண்டிருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்திலையும் நீங்கள் வந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 முறை யோசித்துட்டு எடுப்பது நன்மை. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது உங்களுடைய தாய் தந்தையர், கல்யாணம் ஆகாதவாளாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையர்கிட்டயே ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதற்கான விஷயத்தை செய்யுங்கோ. அப்போ அதற்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். முக்கியமாக இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அன்னதானங்களை நிறையா செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. கோவில்கள் ஏதாவது ஒரு விசேஷங்கள், ஏதாவது ஒரு கும்பாபிஷேகம், கோவில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள், இதில் எல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத அன்னதானத்துக்கு செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமஹ.